பள்ளி நாட்களைப் போலவே கல்லூரி காலமும் மறக்க முடியாத நினைவலைகளைக் கொண்டது. மீண்டும் மீண்டும் மலரும் நினைவுகளை அசைபோட சலிப்பதில்லை மனம். வகுப்பு தொடங்கிய நாளில் அறிமுகமான சில முகங்களுடன் புதிய முகங்கள் நிறைய தென்படும். அதுவரை சீருடை அணிந்து சென்ற நாம் இங்கு வண்ண உடைகளை அணிவது மகிழ்ச்சியாக உணர்கிறோம். பள்ளிக்கூடம் போல இல்லாமல் நிறைய சுதந்திரங்கள், புதிய முகங்கள், இயல்பாக பழகி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நட்பாகிறோம். 3 வருடங்கள் ஒன்றாகவே படிக்கிறோம். சிலர் நடுவிலேயே பிரிந்து போகிறார்கள். கிராமத்திலிருந்து வந்த பெண்கள் நகர வாழ்க்கை, விடுதி வாழ்க்கை என அனுசரித்து செல்ல முடியாமல் தடுமாறுகின்றனர். மன உறுதி உள்ளவர்கள் தடைகளை தாண்டி இலக்குகளை அடைகின்றனர். நடுவில் சிலர் காதல், திருமணம் என்ற தடைகளை சந்திக்க நேரிடுகிறது. உணவுகளை பகிர்ந்துண்பதும் ஒன்றாக வெளியில் ஷாப்பிங் சென்று வருவதும் தோழிகளுக்கு அலாதியான விருப்பம். காதலுக்கு உதவுவது போன்ற செயல்களையும் செய்ய தூண்டுகிறது இந்த பருவத்து நட்பு. உயிருக்குயிராய் நேசித்த நட்புகள் பிரியும் காலமும் வரும். அந்த நாளில் துடிதுடித்து அழும் நெஞ்சங்கள். எதிர்காலத்தை பற்றி 1000 கனவுகளை பகிர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் தொடர்பில் இருப்போம் என்று சபதமிட்டு கொண்டு பிரிகிறோம். காலங்கள் சுழல்கின்றன. திருமணம் என்ற பந்தத்தில் கட்டுண்டு அதன் பின் தன் குடும்பம், தன் குழந்தைகள் என்றாகி நட்புகளை கொஞ்சம் தள்ளி வைக்க நேரிடுகிறது. ஆண்களுக்காவது நண்பர்களை சந்தித்து நட்பு தொடர வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனால் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. அவர்கள் தன் குடும்பத்தை சுற்றியே தம் வாழ்க்கையை சுழல விடுகின்றனர். பிள்ளைகள் படிப்பு, அவர்களது ஆரோக்கியம், கணவர் வீட்டார் என்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவர்கள் அடங்கி போகின்றனர். விதிவிலக்குகள் உண்டு என்றாலும் ஆண்களைப் போன்ற சுதந்திரம் பெண்களுக்கு இன்னும் அமையவில்லை என்பதுதான் வருத்தம். பள்ளிக்காலம் போலவே கல்லூரி காலமும் மறக்க முடியாதது தான் நண்பர்களே. உங்களுக்கு எப்படி? உங்கள் அனுபவங்களை கூறுங்கள்.